அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மிக்சர் மைண்ட் செட் யூடியூப் வாயிலாக இன்னைக்கு நம்ம யார நேர்காணல் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களை பத்தின ஒரு சிறிய அறிமுகம். இவங்க வங்கியில வேலை பார்த்திருக்காங்க, நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க. கதைகள் நம்ம ஊர்லயும் சரி சிங்கப்பூர்லயும் சரி நிறைய புத்தகங்கள்ல வெளியில வந்திருக்கு. புத்தக புழுன்னு சொன்னா இவங்கள மிகையாகாது. அந்த அளவுக்கு இவங்களுக்கு புத்தகம்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, 2 பெண் குழந்தைகளுக்கு தாய். தன்னைய செல்ஃப் கனெக்ஷன் கோச் அல்லது லைஃப் கோச் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க யாரு? இவங்க பேரு தாங்க இந்துமதி மனோகரன். வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்தும் போதுலயே சொன்னேன் நானு, நீங்க ஒரு லைஃப் கோச் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் கனெக்ஷன் கோச் அப்படின்னு உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கிறீங்க. அப்படின்னா என்ன? முதல்ல லைஃப் கோச்னா யாருன்னு ஒரு சின்னதா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். இப்போ எல்லாருக்குமே கோச்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது ஏதாவது ஒரு ஸ்விம்மிங் கோச், அத்லெட்டிக்ஸ் கோச், இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஞாபகம் வரும். அந்த கோச்சோடைய வேலை என்னன்னா, அவங்கள சரியான விதத்துல வழி நடத்தி அந்த ஸ்விம்மிங்லயோ அவங்கள எடுத்துக்கிட்ட அந்த ஸ்போர்ட்ஸ்லயோ அவங்கள ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வர்றதா இருக்கும். அந்த வழிகாட்டல் கொடுக்குறவங்கள தான் நம்ம கோச்சுன்னு சொல்றோம். இப்போ லைஃப் கோச்சுங்கிறவங்க இதே வழிகாட்டலை நம்ம லைஃப்க்கு கொடுப்பாங்க. நம்ம எல்லாருமே லைஃப்ல தினம் தினம் பல விஷயங்களையும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். பட் அதை எப்படி கையாள்றது அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியறது இல்லை. ஸோ சரியான விதத்துல கையாள தெரிஞ்சுட்டா லைஃப் அதுவும் லைஃப் ரொம்பவும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறவங்க தான் லைஃப் கோச். நான் என்ன செல்ஃப் கனெக்ஷன் கோச்சா மாத்திக்கிட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நிறைய பேரு லைஃப்ல எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க எந்த அளவுக்கு ஒரு முழு திருப்தியோட ஒரு மகிழ்ச்சியோட நான் நினைச்ச வாழ்க்கையை நான் நினைச்சபடி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் ஆமான்னு சொல்லுங்க? குறைவான சதவீதமா தான் சொல்லுவோம். உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆரம்பத்துல எல்லாம் அப்படி இல்ல, இப்பெல்லாம் நான் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ பழகிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ நிறைய பேருக்குள்ள இந்த ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இல்லையா? கரண்ட் லைஃப்ல நான் நினைச்சபடி இல்லை அப்படின்னு. பட் அவங்கள்ட்ட போய் நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்கன்னு கேட்டா கூட நிறைய பேருக்கு பதில் சொல்ல தெரியாது. நிச்சயமா நிச்சயம். கரெக்டா? ஸோ நான் பார்த்துட்டேன். அதுல சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு சரியான ஒரு துணை அமையலைன்னுவாங்க, நான் நினைச்ச மாதிரி ஒரு கெரியர் கிடைக்கல அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்ஸ் எதுவும் எனக்கு சாதகமா இல்லை அப்படிங்கிற மாதிரி காரணங்கள் சொல்லுவாங்க. பட் நான் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி என்னுடைய லைஃப்ல இருந்தும் மற்றவங்க லைஃப்ல இருந்தும் அனலைஸ் பண்றப்போ எனக்கு கிடைச்ச ஒரு ஆன்சர், இந்த மாதிரியான டிசாட்டிஸ்ஃபைட் லைஃபுக்கு என்ன ஒரு காரணம்னா, நம்ம டிஸ்கனெக்டடா இருக்கிறது. ஓகே, எனக்கு என்ன தேவை, நான் எதை உண்மையிலேயே விரும்புறேன், என்னுடைய சோல் எதை கேட்டு உண்மையிலேயே அது சந்தோஷப்படுது, அது திருப்தி அடையுது அப்படிங்கிற தெளிவு எனக்கு இல்லாதப்போ எனக்கு சுத்தி என்ன விஷயம் இருந்தாலும் அதுல இருந்து என்னால மகிழ்ச்சியை காண முடியாது. So the more you become disconnected from yourself, the more you become dissatisfied with your life. ஓகே, புரியுது. எனக்கு இப்ப இங்க ஒரு கேள்வி வருது. ஆரம்பத்துல நீங்க பேங்கரா இருந்தீங்க, எப்போ இந்த லைஃப் கோச் அல்லது செல்ஃப் கனெக்ஷன் கோச் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள வந்தது? ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னதுலேயே நான் ஒரு சின்னதை முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். அப்போ செல்ஃப் கனெக்ஷன் கோச்சுன்றப்போ நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டிசாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சாச்சு. ஸோ இப்போ டிசாட்டிஸ்ஃபேக்ஷன்ல இருந்து அந்த சாட்டிஸ்ஃபைட் லைஃப் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோடனான அந்த தொடர்பை அவங்க பலப்படுத்திக்கணும். ஸோ எப்போ ஒருத்தர் அவர் கூட ஒரு நல்ல தொடர்புல இருக்காரு, ஒரு பலமான ஒரு ஆழமான தொடர்போட இருக்காங்களோ, அப்போ அவங்களுக்கு ஈஸியா லைஃப் மகிழ்ச்சியா மாறிடும். அதுக்கு அவங்க துணை சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு அவங்களோட கெரியர் அவங்களுக்கு ஏற்றபடி மாறணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களோட கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்ல இருந்தாங்கனாலே போதும். இதை சொல்லி தர்றதுதான் நான் என்னுடைய ப்ரொஃபஷனா எடுத்துட்டு இருக்கேன். அதனாலதான் என்ன நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச். எப்படி உங்க கூட நீங்க சரியான விதத்துல கனெக்ட் பண்றது அப்படிங்கறத கத்துத்தர ஒரு கோச்சா இருக்கேன். இப்போ அடுத்து நீங்க கேட்ட கேள்விக்கு, நான் பேங்க்ல தான், நான் MBA முடிச்சுட்டு பேங்கிங்ல இருந்தேன். 3 வருஷம் அங்க வேலை பார்த்தேன். வேலை பார்த்ததுக்கு அப்புறமா திருமணத்துக்கு அப்புறமா பிரேக், குழந்தைங்க அப்படின்னு வர்றப்போ எனக்கு என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸையும் நான் அங்கே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு பிரேக் எடுத்தேன். நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. நடுவில் நான் எழுத்துலையும் ஆர்வமாக இருந்தேன், கொஞ்ச நாள் எழுதிட்டும் இருந்தேன்.
ஆனாலும் இப்ப நான் சொன்னேன் இல்லையா அந்த டிசாட்டிஸ்பாக்சன், ஆமா. அது என்ன பண்ணிடுச்சுன்னா இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. லைஃப்ல ஒரு டிசாட்டிஸ்பாக்சன் எது பண்ணாலுமே ஏதோ ஒண்ணு சரியா போகல, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. சம்வேர் நம்ம இதுக்காக தான் இத்தனை நாளா நம்ம வளர்ந்துட்டு வந்தது, நம்ம சேர்த்து வச்ச ஸ்கில்ஸ் இது எல்லாமே இதுக்காக தானா, இதுக்காக மட்டும் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம், அந்த அதிருப்தி, இது எல்லாமே லைஃப்ல வர வர எனக்குள்ளேயே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் உருவாக ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், டிசாட்டிஸ்பாக்சன் இதெல்லாம் சேர்ந்து என்ன ஒரு மாதிரி ஒரு 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 சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு தள்ளிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த டைம்ல நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் இந்த லைஃப் கோச்சிங். ஸோ இதுக்கான பதில்களை தேடி நான் போறப்போ நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தேன். அதாவது which talks more about inner work. ஸோ நம்ம தேடுற இந்த விஷயங்கள் எதுவுமே வெளியில இல்லை, நமக்கு உள்ளதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு பதில் எனக்கு அங்க கிடைச்சது. ஸோ அது கிடைச்சதுக்கு அப்புறமா அதை பத்தின இன்னும் ஆழமான தேடல்களுக்கு போனேன். அது சம்பந்தமான கோர்சஸ் செய்யறது, அந்த மென்டார்ஸ் கிட்ட மென்டார்ஷிப் எடுத்துக்கிறது, அது சம்பந்தமான புத்தகங்கள் படிக்கிறது, காணொளிகள் பார்க்கறது, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு மேல இதுக்குள்ளேயே மூழ்கி இருந்தேன். எல்லாமே இந்த பதில்களை தேடிதான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேள்விகளுக்கான விடைகள்ன்றது தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் அதன் முடிவுல நான் கண்டுபிடிச்சது தான் எனக்கான இந்த பாதை. இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கிற இந்த செல்ஃப் கனெக்ஷன்ற இந்த பாதையை நான் அங்க இருந்து கண்டுபிடிச்சேன். சிறப்பு. ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. இதுல அடிப்படையில எனக்கு புரிதல் என்ன அப்படின்னா, செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப அடிப்படையில நம்ம ஒருத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்மளுடனான பயணம் இதுதான் அடிப்படையில நம்ம இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறதுக்கும் செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சிறிய இடைவெளி இருக்கும். அந்த செல்ஃபிஷ்னஸ்க்கும் செல்ஃப் அவேர்னஸ்க்கும் வித்தியாசங்களா நீங்க எதை பாக்குறீங்க? இப்போ செல்ஃப் அவேர்னஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொல்லிடுறேன். செல்ஃப் அவேர்னஸ்ங்கிறது நான் யாரு, சரிங்களா? இப்ப நான்றது என்னுடைய பேரா இல்லை என்னுடைய இந்த உடலா, அப்படி இல்லை. இதை தாண்டி உள்ள ஒரு சோல் இருக்கு, அதுதான் நான். அப்போ அந்த நான்ற எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், சில விஷயங்கள்லாம் பிடிக்காது. எனக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்கு, சரிங்களா? அப்ப என்னுடைய வேல்யூஸோட அலைன் ஆகுற விஷயங்கள் தான் எனக்கு மனசுக்கு பிடிச்சமான விஷயங்களா இருக்க முடியும், சரிங்களா? அப்ப எந்த விஷயங்கள்லாம் செய்யறப்ப எனக்குள்ள திருப்தி இருக்கு, எந்த விஷயங்கள் செய்யறப்பெல்லாம் எனக்குள்ள அந்த அதிருப்தி வருது, ஒரு வெறுமை ஏற்படுது அப்படின்றது என்ன நான் உள்நோக்கி கவனிக்கிறப்பதான் தெரிய வருது. ஸோ என்னை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிறது தான் நான் செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்றேன். ஸோ நீங்க கேட்ட செல்ஃபிஷ்னஸ், ஆக்சுவலி செல்ஃபிஷ்னஸையும் செல்ஃப் அவேர்னஸையும் கம்பேர் பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு. பட் செல்ஃபிஷ்னஸையும் செல்ஃப் லவ்வையும் கம்பேர் பண்ணலாம், சரிங்களா? இப்போ செல்ஃப் அவேரான ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எப்படி இருந்தாலும் சரி அவங்கள அப்படியே முழுசா ஏத்துக்குருவாங்க. ஓகே, ஸோ அப்படி முழுசா ஏத்துக்கிறப்போ அவங்களுக்கான நேரத்தை கொடுப்பாங்க, அவங்களுக்கான விஷயங்களை எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாம செஞ்சுக்கிருவாங்க. இதைதான் என்ன சொல்றோம்னா செல்ஃப் லவ்னு சொல்றோம். இப்போ ஒருத்தவங்க குண்டா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், இல்ல உயரமா இருக்கலாம், திறமைகள் சில இடங்கள்ல இருக்கலாம், சில விஷயங்கள்ல அவங்களுக்கு திறமைகள் இல்லாம போயிருக்கலாம், வாழ்க்கையில அவங்க பெருசா ஏதாவது விஷயங்களை சாதிச்சிருக்கலாம், சாதிக்காமலேயும் இருக்கலாம். பட் இப்படி எல்லாம் இருந்தாலுமே அவங்க அவங்கள ஏத்துக்கிறாங்களா? அவங்க கூட நான் இந்த உடம்புல இந்த மனசோட இருக்கிறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், நான் ரொம்ப பெருமை அடைகிறேன்னா அவங்கள முழுசா அப்படியே ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கிறதுலதான் செல்ஃப் லவ்ங்கிறது அடங்கியிருக்கு. ஸோ இதுல செல்ஃபிஷ்னஸ்ன்னு நிறைய பேர் இந்த செல்ஃப் லவ்வை தவற புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா உண்மையே சொல்றேன், ஒரு பர்சன் ஒரு செல்ஃப் லவ்வோட இருக்காங்க, தன்னை நல்ல விதமா பாசிட்டிவா விரும்புறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா செல்ஃபிஷ் பர்சனா இருக்க முடியாது. ஆனா பொதுவா நம்மளுடைய கல்ச்சர்ல என்ன சொல்லித்தரப்படுது அப்படின்னா, நீங்க உங்களுக்கான விஷயங்கள் செய்யக்கூடாது, மற்றவங்களுக்காக செய்யுங்க, மற்றவங்களுக்காக நீங்க செய்யற விஷயங்கள்ல உங்களுடைய சந்தோஷத்தை தேடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் என்ன சொல்றேன், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் முதல்ல உள்ள இருக்கணும். உள்ள இல்லாம நீங்க வெளியே கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா திருப்தி கொடுக்காது. நிச்சயமா. முக்கியமா பெண்கள் லைஃபை எடுத்துக்கோங்களேன். நம்மளுக்கு பொதுவா இந்த விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லி தரப்படுறது, அதாவது உன்னுடைய தேவைகளை நீ கடைசியா கொண்டு போயிடு, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய கணவர், உன்னுடைய குடும்பம், அதுக்குதான் சுத்தி இருக்கிறவங்க. அப்ப நீ உன்னுடைய
தேவைகளை கடைசிக்கு கொண்டு போயிட்டு அவங்களோட தேவைகளை நீ முன்னிலைப்படுத்தணும். அப்பதான் நீ ஒரு சரியான தாய், ஒரு சரியான மனைவி, ஒரு சரியான குடும்ப தலைவி அப்படிங்கறத திரும்ப திரும்ப போதிக்கப்பட்டது. இப்ப இந்த மாதிரி நினைச்சுதான் நம்மளுடைய அம்மாக்கள், பாட்டிகள் எல்லாருமே வளர்ந்துட்டு எல்லாருமே இருந்திருக்காங்க. கரெக்டுங்களா? ஆனா அப்படிப்பட்டவங்க தான் ஒரு கட்டத்துல ஒரு 45-50 வயசு வர்றப்ப பாத்தீங்கன்னா அதிகமா புலம்புறவங்களா மாறி இருப்பாங்க. ஏன்னா யாருமே கவனிக்கலன்னு சொல்லி புலம்புவாங்க. ஒரு மருமகள் வர்றாங்கன்னா மகனை விட்டு கொடுக்க முடியாதவங்களா இருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, ஏன்னா அவங்க அவ்வளவு தியாகங்கள் செஞ்சிருக்காங்க. அப்ப அதுக்கான பலன் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஆனா ஒரு பர்சன் செல்ஃப் லவோட விஷயங்களை, அவங்களுக்கான தேவைகளை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. எனக்கு என்னுடைய தேவைகள் முதல்ல நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டேன், என்ன நான் முழுசா விரும்புறேன்றப்போ அதுக்கு அடுத்த நிலையில நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறப்போ எனக்கு அது தியாகமா தெரியாது. இப்ப இந்த பெண்கள் எல்லாருமே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களுக்காக செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க அடுத்து போய் அதை மற்றவங்க கிட்ட போய் கேட்டு நிக்க மாட்டாங்க. என்ன நீங்க விரும்புங்க, எனக்கான அட்டென்ஷனை கொடுங்க, இந்த மாதிரியான தேவைகளே அவங்களுக்கு இல்லாம போயிடும். ஸோ நான் என்ன சொல்றேன், செல்ஃப் லவ் இருக்கிற ஒரு பர்சன்னால செல்ஃபிஷா இருக்க முடியாது. ஒன்ஸ் நீங்க உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, உங்களுக்குள்ள அந்த லவ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டாலே நீங்க அதை நிறைய பேர்ட்ட கொடுக்க ஆரம்பிப்பீங்க. மற்றவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டீங்க. ஈஸியா நீங்க திருப்தி அடைஞ்சிருவீங்க. இல்ல, அடிப்படையில நம்மளுடைய நேயர்களுக்குமே இந்த கேள்விகள் இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் இருக்கலாம். அதாவது செல்ஃபிஷ்னஸுக்கும் செல்ஃப் லவ்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கா? ஏன்னா நான் என்ன செல்ஃபா என்ன பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா, ஏன்னா அது செல்ஃபிஷ்னஸா தானே பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கோணம் இருக்கலாம். அதுக்காக தான் அந்த கேள்வியை வச்சேன் உங்ககிட்ட நானு. இப்போ உங்களுடைய அடிப்படையில இந்த பயணம் ஆரம்பிச்சிருக்கோம்ல, அப்போ உங்களுக்கு இப்போ இருக்கிற நம்மளுடைய தெளிவு அப்போ இருந்திருக்காது. அப்போ உங்களுடைய இமோஷன்ஸ் எல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எனக்கும் என்னன்னா, அந்த ஒரு டிசாட்டிஸ்ஃபைட் ஸ்டேட்ல என்னோட எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரிங்களா? குடும்ப வாழ்க்கையிலுமே நான் ரொம்ப அந்த டைம்ல மகிழ்ச்சியே இல்லை. ஏன்னா பிரச்சனைகள் இல்லை குடும்பத்துல. ஆப்வியஸா பிரச்சனைகள் வெளியில இல்லை, உண்மையிலேயே எனக்குள்ளதான் அந்த பிரச்சனைகள் இருந்தது. பிகாஸ் ஐ வாஸ் டிசாட்டிஸ்ஃபைட் வித் மை செல்ஃப். அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு பொதுவாகவே நம்ம வெளியில காட்டுற கோபம், அழுகை, இல்ல வருத்தம் எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த எமோஷன்ஸ் எல்லாமே மற்றவங்க மேல காட்டுறதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அது நம்மளுக்கு நம்ம மேல இருக்க எமோஷன்ஸ் தான் வெளியில வருது. மற்றவங்க மேல நம்ம அதை காமிச்சிடுறோம். ஸோ இந்த தெளிவெல்லாம் எனக்கு அப்போ ஏற்படல இதனுடைய ஆரம்பத்துல. ஸோ நான் இந்த இன்னர் ஒர்க்குக்குள்ள, இந்த உள்நோக்கிய இந்த தேடலுக்குள்ள நான் வந்த சமயத்துல நான் ஒரு கோச் ஆகணும்னு நினைச்சு நான் வரல. அதனால நானும் ஒரு ஸ்டூடெண்டா இருந்து இந்த விஷயங்களை ஒவ்வொரு படிநிலையா போய் தான் நான் கத்துக்கிட்டேன். முதல்ல எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுக்கு நான் சில ஹீலிங் மெத்தடாலஜிஸை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரிஞ்சுக்கிறப்போ நான் அந்த விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில நான் தினமும் பிராக்டிஸ் பண்றப்போ என்னவாயிடுச்சுன்னா, என்னோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா காம் டவுன் ஆக ஆரம்பிச்சது. முதல் ஸ்டெப். அடுத்தது நான் சொன்ன மாதிரி இந்த செல்ஃப் அவேர்னஸ் நோக்கி அது திரும்பினது. ஓகே, நான் யாரு, நான் ஏன் இப்போ ஒரு இடத்துல கோவப்படுறேன்னா ஏன் கோவப்படுறேன், இந்த மாதிரி அந்த கோபத்துக்கு அடிமையாகாம அந்த கோபத்தை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, இப்ப எனக்கு வருத்தம் வரும்னா, இப்ப எனக்கு திடீர்னு நீங்க ஒரு விஷயம் என்னை பத்தி சொல்லிட்டீங்க, சொல்றப்ப எனக்குள்ள ஒரு வருத்தம் ஏற்படுதுன்னா நான் இப்ப உடனே உங்க மேல தவற நான் அதை பாக்குறது இல்லை. நான் அடுத்து என்ன எப்படி பார்க்க ஆரம்பிச்சேன்னா, ஏன் அந்த வருத்தம் ஏற்பட்டுச்சு, ஏன் அந்த வார்த்தைகள் எனக்கு குத்துது, அப்ப எனக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹீலிங் தேவைப்படுது அப்படிங்கறத நான் அந்த இடத்துல உணர ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி என்னோட எமோஷன்ஸ் ஒவ்வொன்றையுமே நான் வெளியில ரியாக்ட் பண்ணாம அந்த எமோஷன்ஸ் வர்றப்போ ஐ ஸ்டார்டட் அனலைசிங் த எமோஷன்ஸ். ஸோ அனலைஸ் பண்ண அந்த எமோஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சது. இட் டசன்ட் மீன் நான் இப்போ உடனே எமோஷனலி ரொம்ப ஸ்டேபிள் பர்சனா 100% மாறிட்டேன்னு சொல்றதுக்கு இல்ல. இப்பவுமே என்னோட எமோஷன்ஸ் என்னை தாண்டி சில இடங்கள்ல வெளிப்படுறது உண்டுதான். பட் அப்படி வந்தா கூட நான் இப்ப என்ன ஈஸியா என்னால திருப்பியும் என்ன ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட முடியுது. வந்ததுக்கு அப்புறமேட்டு ஐ அகைன் கோ பேக் டு தட் அனாலிசிஸ். ஏன் அப்படி நடந்துக்கிட்டோம், அந்த சுச்சுவேஷன்ல அப்படி நடந்துக்கிட்டோம், சரி, பட் ஏன் நடந்துக்கிட்டோம், ஓகே, அப்ப அதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த விடைகள் கிடைக்க அடுத்த தடவை அந்த விஷயம் என்ன அதே எமோஷன்ஸ் எடுத்து கொண்டு போகாத மாதிரி நான் பார்த்துக்க ஆரம்பிச்சேன். இப்படிதான் என்னுடைய எமோஷனல் ஹேண்ட்லிங். சிறப்பு சிறப்பு. இப்ப எனக்கு இங்க என்ன கேள்வி தோணுதுன்னா, நீங்க ஹீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசுறீங்க. நமக்கு உடம்புல ஏதாவது அடிபட்டுச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு மருந்து போடுறோம், காயம் ஏற்படுது, அது பாடியில இருக்கக்கூடிய மெக்கானிசம்னால அதுவே காயம் ஒரு
ஒரு 2 நாள், 1 வாரம், இல்ல 3 மாசம் அப்படிங்கிற இதுல காயம் ஆறிடுது. இதுவே மனதளவுல நம்ம காயம், நம்ம மத்தவங்க பேசுறதுனாலயோ, மத்தவங்க நடந்துக்கிறதுனாலயோ, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையினால நமக்குள்ள மனதளவுல காயம் ஏற்படுது. இங்கதான் அந்த ஹீலிங் அப்படிங்கிறது தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஹீலிங் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு எவ்வளவு முக்கியம், அத நம்ம எப்படி என்னென்ன வகையில பண்ணலாம்? இன்னைக்கு நம்ம என்ன ஒரு பர்சன் ஆகி உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்மளுடைய பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ். அதுதான் நம்மள இந்த மாதிரி உருமாற்றி இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு கேரக்டர்ல இருக்கோம், ஓகே, என்ன ஒரு பர்சனை நம்ம உருமாறி இருக்கோம், இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கடந்து வந்த அந்த பாதைகள். அந்த பாதைங்கிறது எல்லாத்துக்குமே ஸ்மூதா இருக்கிறது. எல்லாத்துக்குமே இல்லை, நான் என்னால 100% சொல்ல முடியும். எல்லாருமே அவங்களுக்கான வலிகள், காயங்கள் இதெல்லாம் அனுபவிச்சுதான் இந்த இடத்துக்கு வந்தோம். பட் நம்ம என்ன நினைக்கிறோம்னா அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம், அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கடந்து வந்துட்டோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா நமக்குள்ள நம்ம பாக்குறப்பதான் நம்மளுக்கு தெரியும் இன்னும் எவ்வளவு காயங்களை நம்ம உள்ளுக்குள்ள அப்படியே அந்த ஆறாத ரணமாவே வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. நான் இப்ப முன்னாடி கேள்விக்கு நான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட எமோஷன்ஸ் எங்க இருந்து வருது அப்படிங்கறத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த எமோஷன்ஸ் எல்லாமே இதே அன்ஹீல்டு பாஸ்ட்ல இருந்து தான் வரும். இன்னைக்கு நீங்க ஒருத்தரை பார்த்து கோவப்படுறீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக கோவப்பட்டிருக்க மாட்டீங்க. இதே வார்த்தை உங்களை 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல காயப்படுத்தி இருக்கும். இந்த ஆறாத அந்த காயம் தான் இன்னைக்கு உங்களுக்கு அவர் சாதாரண ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட உங்களை டக்குன்னு ஒரு கோவத்தை நோக்கி தள்ளி. இந்த ஆறாத ரணங்கள்ன்றது இருக்கு இல்லையா மனசளவுல, இது இன்னையோட லைஃப் குவாலிட்டிய அஃபெக்ட் பண்ணும், பெருமளவு அஃபெக்ட் பண்ணும். இன்னைக்கு நிறைய பேர் அவங்க லைஃப்ல ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. என்னால வாழ்க்கைய முன்ன நோக்கி சிந்திக்க முடியல, என்னோட லைஃப்ங்கிறது அதிகமா நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க நிறைய பேர் சொல்ற ஒரு பதில், நான் என்னோட பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் என்ன நல்லபடியா வாழ விட மாட்டேங்குது, எனக்கு அன்னைக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்துல இருந்து என்னால வெளியே வர முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட லைஃபே அந்த ஒரு மொமெண்ட்லயே நிறுத்தி வச்சிருப்பாங்க. முன்ன நோக்கி அவங்க நகர்ந்திருக்கவே மாட்டாங்க. நகர்ந்தாலுமே இந்த பேகேஜ் பாஸ்ட்ல இருந்து அவங்க கேரி பண்ணிட்டு இருக்க இந்த பேகேஜ் அவங்கள நகர விட அதை பின்னோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பாஸ்ட் பேகேஜ் எல்லாம் நம்ம ஃப்ரீ பண்றப்பதான் நீங்க ஒரு ஃப்ரீ ஹியூமனா உங்களுடைய ஃபியூச்சரை நோக்கி முன்னேற முடியும். சோ அந்த பேகேஜை ரிமூவ் பண்ற வேலையை தான் ஹீலிங் பண்ணது. சரிங்களா? இப்போ நீங்க சொன்ன மாதிரி, அழகா சொன்ன மாதிரி, நம்ம உடல்ல ஏற்படுற காயம் அதுக்கு நம்ம மருந்து போட்டு ஆத்திடுறோம். மருந்து போட்டு ஆத்துலன்னா என்ன ஆகும்? அந்த காயம், அந்த தழும்பு அப்படியே இருக்கும், தழும்பு இருக்கும். அதை தாண்டி நம்ம கவனிக்காமலே விடுற காயங்கள் சில சமயம் சீழ் பிடிச்சிரும். அது பெரிய பிரச்சனைகளையும் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இது மனக்காயங்களுக்கும் சரியா பொருந்தும். நீங்க கவனிக்காம விடுற மனக்காயங்கள், ஆற்றாம விடுற இந்த மனக்காயங்கள் அப்படிங்கறது அதுவும் சீழ்பிடிக்கும், உங்களை ஒரு மோசமான நபரை மாற்றும். ஸோ இதை நம்ம ஹீல் பண்ணணும். இப்ப இதுக்கு எப்படி நம்ம உடல் காயங்களுக்கு மருந்து போட்டு ஹீல் பண்றோமோ அதே போல மன காயங்களுக்கும் ஹீல் பண்ணணும். அந்த ஹீலிங் பத்தின அவேர்னஸ் முன்னாடி அதிகமா இல்லை, ஆனா இப்ப நிறைய பேர் அதை பத்தின அவேர்னஸ்க்கு வர்றாங்க. இன்னைக்கு ஒருத்தர் அந்த பழைய இன்சிடென்ட்ல இருந்து வெளியே வர முடியுதோ, அவங்களால அந்த பழைய விஷயங்களை ஹீல் பண்ண முடியுதோ, அப்படி ஹீல் பண்ணி வர்றப்போ அவங்களால புதுமையான விஷயங்களை புது கோணத்துல இருந்து அவங்களால பார்க்க முடியும். அந்த பழைய பேகேஜ்ல இருந்து அந்த பழைய தேவையில்லாத சிந்தனைகளை விலக்கிட்டு பாக்குறப்போ அவங்க புது பெர்ஸ்பெக்டிவ்ல வாழ்க்கையை பார்க்க தொடங்குவாங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தெரிய வரும். அதனால அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்ங்கிறது அதிகமா இம்ப்ரூவ் ஆகும். அங்கதான் ஹீலிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகே, அப்போ அந்த ஹீலிங் அப்படிங்கிறது எந்தெந்த முறையில நீங்க பண்றீங்க? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஹீலிங்கு எனக்கும் இது புதுசு தான். ஆனா ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி எனக்கு ரேக்கி அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் முறை மூலயமா எனக்கு அந்த ஹீலிங் அப்படிங்கிறது தெரிய வந்தது, என்னுடைய தோழி மூலியமா. அதை நான் பிராக்டிஸ் பண்றேன். இப்போ அதனால எனக்கு நீங்க சொல்றது என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அப்ப நீங்க ஹீலிங் அப்படிங்கிறதுக்கு எதை ஃபாலோ பண்றீங்க? அதுக்குன்னு ஏதாவது முறைகள் இருக்கா? ஓகே, அதை பத்தி சொல்லுங்க. ஹீலிங் பண்றதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தான் நிறைய மொடாலிட்டிஸ் இருக்கு. எனர்ஜி ஹீலிங் சொல்லுவாங்க, பிராணிக் ஹீலிங் சொல்லுவாங்க, நீங்க சொல்ற ரேக்கி ஹீலிங் இருக்கு. நான் மெயினா என்னுடைய லைஃப்க்கு நான் யூஸ் பண்றது ஓ போனோ அப்படிங்கிற ஒரு ஹீலிங் மெத்தட். பேரே ரொம்ப வித்தியாசம். ஓ போனோ அப்படிங்கிற ஒரு ஹீலிங் மெத்தட். இது ஹவாய் நாட்டை சேர்ந்த ஒரு பழமையான ஹீலிங் முறை.
சரிங்களா? ஸோ இந்த ஹீலிங் முறையை எதுக்காக நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். யாருனாலும் இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்னா நீங்க இந்த நிமிஷத்துல இருந்து நீங்களே ஃபாலோ பண்ண தொடங்கிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஹீலிங் மெத்தட் இது. இதுல வெறுமனே 4 வாக்கியங்கள் தான் இருக்கும். அந்த வாக்கியங்கள் என்னன்னா, ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வாக்கியங்களை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்றப்போ என்னவாகுதுன்னா, நம்மளுடைய அந்த பாஸ்ட்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆக தொடங்கும். உங்களால எந்தெந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் வெளியே வர முடியல, எந்தெந்த காயங்கள்ல இருந்தெல்லாம் இன்னும் உங்களால வெளியே வர முடியலன்னு நினைக்கிறீங்களோ, அங்கெல்லாம் இந்த ஹீலிங் மெத்தடை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, நான் சொன்ன இந்த 4 வாக்கியங்களை நீங்க யூஸ் பண்ண தொடங்குனீங்கன்னா, அந்த காயங்கள் ஏற்படுத்தின வலிகள் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறையறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். ஸோ என் லைஃப்க்கு நான் மெயினா இந்த ஒரு ஹீலிங் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் என்னுடைய பல காயங்கள்ல இருந்து வெளியே வந்திருக்கேன். இதை தாண்டி இன்னொரு விஷயம்ங்கிறது இன்னர் சைல்டு ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நீங்க ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு நமக்குள்ள ஏற்படுற இந்த அழுகை, கோபம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ள இருந்து ஒரு சின்ன பிள்ளை உட்காந்துட்டு இருக்கும். அதுக்கு இதெல்லாம் தேவைப்படுமா இருக்கும். அது அந்த வயசுல அதுக்கு அந்த தேவையான அரவணைப்போ, அது தேவையான அன்போ கவனிப்போ இல்லை அப்படின்னா அந்த சின்ன குழந்தை ஃபீல் பண்ணிருந்துச்சுன்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன குழந்தை இன்ன வரைக்கும் என்ன பண்ணோம்னா, அது முழிச்சுட்டு நம்ம கிட்ட இருந்து அதே அன்பு அரவணைப்பு இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம அதை கொடுக்காத வரைக்கும் அது உள்ள இருந்து நம்மளுக்குள்ள இந்த குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப அதை ஹீல் பண்றதுதான் இன்னர் சைல்டு ஹீலிங் அப்படிங்கிறது. அது நமக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைய ஆற்றுப்படுத்துற ஒரு குணப்படுத்தும் முறை. இதெல்லாம் தான் நான் பெரும்பாலும் என்னுடைய வாழ்க்கையில நான் தினசரி உபயோகப்படுத்திட்டு இருக்கேன். இதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற ஹீலிங் மெத்தட்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம பொதுவா ஐ லவ் யூ ஆகட்டும், ஐ எம் சாரி ஆகட்டும், ஐ ஃபர்கிவ், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படிங்கறதெல்லாம் வாழ்க்கை முழுவதுமே மத்தவங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஆனா அந்த ஒரு 4 வாக்கியங்கள் நமக்கு அதை நம்மளே சொல்றதுங்கிறது வந்து கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. அது நம்மள இவ்வளவு தூரம் ஹீல் பண்ணுமா அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய பிரமிப்பா இருக்கு. ஆனா அதுக்குள்ள இன்னும் ஆழமா போனா நிச்சயமா நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். இப்படி தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பயணத்துல ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் ஏதாவது நடந்திருக்கா? இல்ல வேற யாருக்காவது இது சொல்லி கொடுத்துருக்கும் போது அவங்க உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிருக்காங்களா? அதை பத்தி ஏதாவது எங்க கிட்ட ஷேர் பண்ண முடியும்? இன்னர் சைல்டு ஹீலிங் இருக்கு இல்லையா? இந்த இன்னர் சைல்டு ஹீலிங் அவங்களுக்குள்ள வந்து பல திறப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அதை நான் முதல்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஓகே, எப்படி பரவாயில்ல, இது கரெக்டா இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு முதல் முறையா நானே இன்னர் சைல்டு ஹீலிங் பண்ணிட்டு இருந்தது. இப்ப இதே என்னால இதே மாதிரியான ஒரு அனுபவத்தை என்னால மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியுமான்ற ஒரு சின்ன ஒரு சந்தேகம் லேசா எனக்குள்ள இருந்தது. ஆனா அந்த மாதிரி என்கிட்ட வந்த ஒருத்தர்கிட்ட முதுகு வலி வந்துகிட்டே இருந்தது. ஓகே, ஸோ முதுகு வலிக்கு அவங்க என்கிட்ட வர்றாங்க, நான் ஹீல் பண்ணணும் என்னுடைய முதுகு வலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதுகு வலிக்காக நாங்கள் ஹீல் பண்றப்ப நான் எப்பயுமே எக்ஸ்டர்னலா தெரிகிற சிம்டம்ஸ்க்கு வந்து ஹீலிங் பண்றது இல்லை. நான் எப்பயுமே ஒரு டீப்பா ஆழமா இது எங்க இருந்து வந்திருக்கும்ன்ற அந்த ரூட் காஸை நோக்கி தான் நான் எப்பயுமே போவேன். அது மாதிரி தான் அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறப்போ அவங்கள இந்த அனுபவத்துக்கு உள்ள ஆட்படுத்தினேன்னு சொல்லலாம், இன்னர் சைல்டு ஹீலிங்க்கு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுடைய இன்னர் சைல்டுன்னு சொல்றப்ப எல்லா டைமே அது குழந்தையா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்ச காலம் பின்னோக்கி போறப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 7-8 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் அவங்க கொண்டு வந்தாங்க அந்த இன்னர் சைல்டு ஹீலிங். அவங்க எப்படி ஒரு தொழில அவங்களுடைய அப்பாவுடைய காசை வச்சு ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. பட் அந்த தொழில் சரியா போகல. சரியா போகாததுனால இவங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸே இவங்களை ஏமாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதனால அந்த பெரிய பொருள் நஷ்டத்தோடையும் மன கஷ்டத்தோடையும் அவங்க அந்த தொழிலை விட்டு வெளியே வந்திருக்காங்க. இது என்னவாயிடுச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வா தேங்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுடைய செல்ஃப் ஒர்த்துங்கிறது ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல. இப்போ இவங்களுடைய முதுகு வலியோடைய ஜேர்னியும் பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்க என்னைக்கு அந்த நஷ்டத்துல இருந்து அந்த தொழில இருந்து வெளியே வந்தாங்களோ அந்த வருஷத்துல இருந்துதான் அவங்களுக்கு அந்த முதுகு வலியும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவங்களால அப்போ அந்த முதுகு வலியையும் இதையும் இந்த குற்ற உணர்ச்சியும் அவங்க கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல. பட் நாங்க அந்த அனுபவத்துக்குள்ள அவங்களை கொண்டு போனப்போ அவங்க ஈஸியா அந்த இன்சிடென்ட் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. பண்றப்போ அப்ப நாங்க அந்த ஹீலிங் அந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்காக நமக்கு கொடுக்குறப்போ அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து அவங்க வெளியே வர்றதுக்காக நாங்க சில முறைகள் பின்பற்றுவோம். அதை யூஸ் பண்றப்போ அவங்க ஈஸியா அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த முதுகு வலி வர்றதும்
அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான மிராக்கல்ஸ் நடக்கிறப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்குமே வந்து ஓகே எனக்கு நடந்துருச்சு, மற்றவங்களுக்கு இதை ஏற்படுத்த முடியுமான்ற சந்தேகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு ஓகே இது எல்லாருக்குமே யூனிவர்சலா நம்மளால இதை உபயோகப்படுத்த முடியும். யாரு நினைச்சாலுமே இந்த மாதிரி அவங்களை ஹீல் பண்றதன் மூலமா இன்னைக்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் இல்னஸா இருக்கட்டும் இல்ல வேற வாழ்க்கை பிரச்சனைகளா இருக்கட்டும் அதுல இருந்து அவங்களால இதை வெளிவர முடியுங்கிறது எனக்குமே அது ஒரு புது விஷயமா இருந்தது. அது ஒரு மிராக்கிளா தான் எனக்கும் தோணுச்சு. ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வு எங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. எனக்கு இங்க ஒரு கேள்வி என்னன்னா, உங்களோட பயணத்துல நிறைய பேர்த்த பார்த்திருப்பீங்க. இது நம்மளுடைய தமிழ் சமுதாயத்துல குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னம்னா எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு? இந்த மாதிரி நம்ம செல்ஃப் அவேர்னஸ் நம்ம வச்சுக்கணும், செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கணும், இல்ல வேற இத பத்தின, ஏன்னா நம்ம பெரும்பாலும் ஓப்பன் அப் ஆக மாட்டோம், அதிகமா ஓப்பன் அப் ஆக மாட்டோம். வீட்டுல இருக்கவங்க கிட்டே நம்ம அவங்க முன்னாடி அழ மாட்டோம், வீட்டுல இருக்கவங்க கிட்டே நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொல்ல மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சம்டைம் ஷேர் பண்ணுவோம். ஏன்னா பெரும்பாலும் எல்லாத்துக்கிட்டையும் அதிகமா ஓப்பன் அப் ஆக மாட்டோம். அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய தமிழ் சமூகத்துல இது எந்த அளவுக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா நீங்க அதை பாக்குறீங்க? இல்ல அதுல உங்களுக்கான அனுபவம் என்ன? இப்போ நம்ம தமிழ் சமூகம்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் நம்மளுக்கான ஒரு பழமையான பாரம்பரியம் இருக்கு. ஆமா, சரிங்களா? அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கிற விஷயங்களுமே அதை தொடர்ந்துதான் நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயங்களை தான். இதுல ஆன்மீக பயணம்ங்கிறதும் உண்டு. நிச்சயமா நிச்சயம். பட் என்னன்னா காலப்போக்குல என்னவாயிடுச்சுன்னா ஆன்மீகம்ன்றத தனியா பிரிச்சுட்டோம், நம்மளுடைய டெய்லி லைஃப்ங்கிறத நம்ம தனியா பிரிச்சுட்டோம். இப்ப நம்ம சொல்ற இந்த ஹீலிங் இது எல்லாமே நம்மளுடைய கலாச்சாரத்திலையும் நம்மளுடைய பழைய புராணங்கள்லயும் எல்லாத்துலயுமே இருக்கிற ஒரு விஷயங்கள் தான். பட் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இப்ப அதை விட்டு ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோம். இப்ப ஆன்மீகத்துல போகணும்னு நினைக்கிறவங்க கூட என்ன நினைக்கிறாங்கன்னா போய் சாமி கும்பிடுறதும் இல்ல ஒரு விளக்கேத்தி வைக்கிறது இல்ல அதுக்கான சடங்குகள் செய்யறதும் தான் ஆன்மீக பயணம்னு நினைக்கிறாங்க. இப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னலான விஷயங்கள். சரிங்களா? வெளியே நம்ம செய்யறதுதான் இந்த சடங்குகள் எல்லாமே. பட் முன்னோர்கள் எதுக்காக இந்த சடங்குகள்லாம் ஏற்படுத்தினாங்கன்னா இது நம்ம உள்ளுக்குள்ளேயும் மாற்றங்கள் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் நம்ம ரொம்ப இப்ப கன்வீனியன்ட்டா இந்த எக்ஸ்டர்னல் சடங்குகளை அதிகமா ஃபாலோ பண்றோம். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான சடங்குகளை ரொம்ப ஆர்வமா பங்கெடுத்துக்கிறாங்க. இதன் மூலமா அவங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்ன பொறுத்த அளவுல இந்த சடங்குகள்னால கிடைக்கிற பிரயோஜனங்களை விட நம்ம உள்நோக்கிய பயணத்துல கிடைக்கிற ஒரு தெளிவு தான் ரொம்ப முக்கியம்னு நான் சொல்றேன். பட் இதை நோக்குன ஒரு தெளிவுங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய சமுதாயத்துல வந்துட்டு தான் இருக்கு. இப்ப மெடிடேஷன் அப்படிங்கறது நம்ம ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது எல்லாரும் செய்யறது இல்லை. ஆமா, ரொம்ப தேவைப்படுறவங்க மெடிடேஷன் பண்றவங்களும் நம்ம ஏதோ ஒரு சாமியார் தான் மெடிடேஷன் எல்லாம் பண்ணுவோம். ஆமா, அந்த மாதிரி தான் நம்ம வச்சு பார்த்துட்டு இருக்கோம். இப்ப யோகா பத்தின ஒரு விழிப்புணர்வு அதிகமா இருக்கு. அதை தொடர்ந்து மெடிடேஷன் பத்தின விழிப்புணர்வும் இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போ தினசரி வாழ்க்கையில எப்படி மெடிடேஷனை கொண்டு வர்றதுங்கிற தேடல் நிறைய பேருக்குள்ள வந்துருச்சு. சோ இந்த தியானத்துக்குள்ள வர்றப்பவே அந்த செல்ஃப் அவேர்னஸ்க்கான புள்ளி அங்கிருந்தே தொடங்கிருது. என்ன கேட்டா இந்த தியானம் பண்ண தொடங்குறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே தன்னை நோக்கின கேள்விகள் அதுக்கான பதில்கள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கிருந்தே கிடைக்க ஆரம்பிச்சு. பட் இப்ப நாங்க சொல்றேன், இப்ப இந்த மாதிரி கோச்சஸ் ஒரு ஹீலிங்னு பண்றவங்க இப்ப நாங்க சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இதுல லைட்டா மாறுபடணும்னு நினைக்கிறேன். அதாவது வி டாக் அபவுட் பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஓகே, இப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம்ன்றப்போ பொதுவா நம்மளுக்கு ரொம்ப தூரத்துல வச்சு பாக்குறதுனாலையும் ஏதோ அது ரொம்ப உயர்ந்த விஷயம், அதே போல அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைன்னா இந்த குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு அந்த ஒரு ஆன்மீக பக்கம் வந்து நம்மளுக்கு போறதுங்கிறது ரொம்ப சிரமம் அப்படிங்கிற மாதிரி அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டதுனாலதான் நம்ம எல்லாம் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காம இருந்து பழகிட்டோம். பட் என்ன பொறுத்த அளவுல இப்ப இந்த பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வர்றப்போ என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்களை வச்சு தினசரி லைஃப்லயே நம்ம இந்த ஹீலிங் ஆகட்டும் செல்ஃப் அவேர்னஸ் ஆகட்டும் இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்துட முடியும். ஒருத்தவங்க ஃபுல் டைம் ஜாப் வச்சுக்கலாம், குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், ஒரு பிஸி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கலாம். பட் இதுக்கு நடுவுலையும் இந்த செல்ஃப் அவேர்னஸ்க்கும் செல்ஃப் லவ்வுக்கும் ஹீலிங்க்குமான நேரத்தையும் அவங்களால ஒதுக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே சிம்பிளிஃபை ஆகி இப்ப வந்துருச்சு. அது இதுக்கான ஒரு அவேர்னஸ்ங்கிறது இப்ப தமிழ் சமுதாயத்துல ஓரளவுக்கு வந்துட்டு தான் இருக்கு. ஸ்டில் இன்னும் முழுமையா வரல. ஏன்னா நம்ம எல்லாம் இப்போ
பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கும் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கும் யோசிக்கிறவங்களே இப்பதான் உருவாகி இருக்காங்க சொல்ல போனா. இதுக்கான காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஒரு இடத்துல இருந்தோம்னா நம்மளுடைய பேசிக் நெசசிட்டிஸ் சால்வ் பண்றதே நம்மளுக்கு பெரிய ஒரு போராட்டமா இருந்தது. நம்மளுக்கு முந்தின ஜெனரேஷன் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, நான் அவங்களுடைய ஓட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, என் பிள்ளைங்களுக்கு வந்து இன்னைக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், அவங்களோட தேவைகளை நான் கவனிக்கணும், நல்ல விதமா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பேசிக் நெசசிட்டிஸ் சால்வ் பண்றதுக்கே அவங்களுடைய வாழ்நாள் எல்லாம் போயிடுச்சு. அவங்களுக்கு அதை தாண்டி சிந்திக்கிற நேரம் இல்லை. பட் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இந்த பேசிக் நெசசிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருது. அவங்களுடைய இந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடைஞ்சிருக்கு. இப்ப அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டீசென்டான ஒரு எஜுகேஷன் இருக்கு, டீசென்டான ஒரு கெரியர் இருக்கு. அதனால இப்ப என்னவாயிடுச்சுன்னா நிறைய பேர் இதை தாண்டி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பேசிக் நெசசிட்டிஸ் எங்க சால்வ் ஆகுதோ அப்பதான் வந்து ஒருத்தருக்கு அந்த அதை தாண்டி பயணம்ங்கிறது சாத்தியம். இப்ப அதுக்கான இது ஓப்பன் ஆயிருக்கு, வழி ஓப்பன் ஆயிருக்கு. அதனால நிறைய பேர் இந்த பாதைக்குள்ள வர தொடங்கிட்டாங்க. ரொம்ப அழகா எங்களுக்கு நிறைய விஷயங்களை பத்தி தெளிவா எடுத்து சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க பேங்கர்ல இருந்து இப்போ அந்த செல்ஃப் கோச் வரைக்கும் உங்களுடைய பயணமானது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. இதுக்கிடையில கதை எழுதுறது, குழந்தைங்களை பாத்துக்கிறது, குடும்பம், இப்படி எல்லாமே போயிட்டு இருக்கு. இன்னும் எதிர்காலத்துல நீங்க உங்களை எங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும்? நீங்க ரொம்ப நல்ல கேள்விகளா கேட்டிருக்கீங்க. அதாவது எனக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தான் ஒரு விஷன். எனக்கான விஷன் என்னங்கிறது தான் நீங்க இப்ப கேட்கிற ஒரு கேள்வி. எனக்கான விஷன்றது இப்போ நான் தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த விஷயங்களை உலகம் முழுக்க எடுத்துட்டு போகணும். இதை நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் இதை எப்படி எந்த அளவுக்கு ஒரு காமன் மேனுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கறது? இப்ப நீங்க கேட்ட கேள்விதான், இந்த அளவுக்கு இது அவேர்னஸ் எல்லாருக்குமே வந்திருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? அப்ப இந்த அவேர்னஸ் கடைக்கோடியில இருக்கிற ஒருத்தருக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷனை நான் பாக்குறேன். அதை நோக்கின ஒரு மிஷன்ல தான் நான் இருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனல்லையும் சரி, நான் இது மாதிரியான விஷயங்களை எப்படி எளிமைப்படுத்தி எல்லாருக்கும் புரியுற விதத்துல, எல்லாரும் எப்படி அவங்க தினசரி லைஃப்ல ஃபாலோ பண்ணலாம், எப்படி சிம்பிளா இருந்தாதான் யாருமே இதை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? ஸோ சிம்பிளா எப்படி இதை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது, அந்த மாதிரி சேர்த்து எல்லாரையுமே ஒரு மகிழ்ச்சியான, நிறைவான, ஒரு வளமான வாழ்க்கையை வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை நோக்கி தான் நான் இப்ப என் வாழ்க்கையில பயணிச்சுட்டு. இதை தொடர்ந்து எனக்கு அடுத்த கேள்வி என்ன வருது அப்படின்னா, உங்களுடைய விஷன் கடைக்கோடிக்கும் அந்த ஒரு பர்சனுக்கும் நான் என்னோட இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். அப்படின்னா இப்போ உங்களை தேடி எப்படி உங்களை அணுகிறது, உங்களை தேடி யாரெல்லாம் வரலாம்? இப்போ நீங்க இருக்கீங்க, நீங்க உங்களுடைய கரண்ட் லைஃபை இன்னும் பெட்டர் ஆக்கணும், இன்னும் ஒரு குவாலிட்டியான லைஃப் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப அதுக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல, என்ன மாதிரி வழியில நான் போகணும்னு தெரியலன்னா நீங்க கண்டிப்பா என்கிட்ட வரலாம். இல்லைன்னா இன்னொருத்தருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய பாஸ்ட்ல ஸ்டக்கா இருப்பாங்க. சோ அதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல, எனக்கான பாதையை நான் எப்படி அமைச்சுக்கணுங்கிறது தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களும் கண்டிப்பா என்கிட்ட என்னை தேடி வரலாம். என்னால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். உங்களுடைய அந்த பாஸ்ட் பேகேஜ்ல இருந்தும் வெளியில வர்றதுக்கும், உங்களுடைய ஃபியூச்சரை பத்தின உங்களுக்கான ஒரு தெளிவை ஏற்படுத்துறதுக்கும் என்னால உதவ முடியும். அதே சமயத்துல இந்த விஷயங்கள் எல்லாமே எங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே நீங்க உங்க ஒரு செல்ஃப் கனெக்டட் இண்டிவிஜுவலா நீங்க செய்ய தொடங்குவீங்க. ஸோ அந்த ஃபியூச்சர் நம்ம அமைக்கிறதுங்கிறது உங்களுக்கான ஒரு பாதை. நீங்க ஃபியூச்சரை அமைச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கணுங்கிறது கிடையாது. இன்னைக்கு இந்த மொமெண்ட்ல இருந்தே எப்படி அந்த சந்தோஷத்தை நீங்க உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்துதான் நாங்க கத்துக்கிறோம். உங்க லைஃபை நீங்க குவாலிட்டியா வாழணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா என்னை தேடி வரலாம். எங்களுக்கு selfsingSchool.com அப்படிங்கிற ஒரு சைட் இருக்கு. ஸோ அந்த சைட்ல நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் செல்ஃப் ஸ்கூல் தமிழ் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். ஸோ யூடியூப் சேனல்லையும் வந்து இதே மாதிரியான விஷயங்களை இன்னும் நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த யூடியூப் சேனல் மூலமாகவும் நீங்க என்னுடைய கண்டென்ட் நீங்க அறிமுகப்படுத்திக்கலாம். இவ்வளவு நேரம் ரொம்ப சீரியஸான இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்க. நேயர்களுக்கும் அதுல கண்டிப்பா கேட்டு பயன்படுவாங்க நம்புறேன். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு சின்ன கேம் விளையாடுவோம், ரேபிட் ஃபயர் ரவுண்ட். நான் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு நீங்க உடனே என்ன ஒரு வரியில பதில் சொல்ல முடியுமோ நீங்க சொல்லலாம். முதல் கேள்வி, உங்களுக்கு எப்பவாவது லைஃப் கோச்சிங் தேவைப்பட்டிருக்கா? ஆமா, தேவைப்பட்டிருக்கு. உங்க கணவருக்கு லைஃப் கோச்சிங் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா. நீங்க லைஃப் கோச் பண்ணும்போது உங்களை யாராவது கிண்டல் பண்ணிருக்காங்களா? இல்ல, பண்ணதில்ல.
நீங்க பண்ற இந்த டெக்னிக் மேல உங்களுக்கு என்னைக்காவது சந்தேகம் வந்திருக்கா? ஆரம்பத்துல தான், இப்ப இல்ல. ஆரம்பத்துல இருந்தது, இப்போ இல்ல. உங்ககிட்ட இருக்கிற பிடித்த விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது இருக்கா? புதுசா கத்துக்கிறதும் என்ன நானே எல்லா விதத்திலயும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதும் என்னை பத்தி எனக்கு பிடிச்ச விஷயம். பிடிக்காத விஷயம்ன்றது குறைவா தான் இருக்கு. சொல்லுங்க ஏதாவது. மூட் பேஸ் பண்ணி சில சமயம் ஒர்க் பண்ணுவேன். அது ஒண்ணுதான். சிறப்பு. ரொம்ப நல்லா ராபிட் ஃபயர் ரவுண்ட் சீக்கிரமா என்ன மனசுல பட்டதோ அதை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. இது வரைக்கும் எங்ககிட்ட ரொம்ப மனம் திறந்து லைஃப் கோச் பத்தி நிறைய விஷயங்கள், அதை தொடர்ந்து செல்ஃப் லவ், செல்ஃப் ஹீலிங், செல்ஃப் அவேர்னஸ், இதை பத்தின நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த பயணம் மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.